என் செல்ல குழந்தையே, இன்றிரவே இந்த வார்த்தையை கேட்டுவிடு. ஏனென்றால் நாளைய விடியலில் உன் செவிகளில் வந்து சேரக்கூடிய ஒரு செய்தியை முன்கூட்டியே உனக்குச் சொல்லிவிட நான் வந்திருக்கிறேன். என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதுவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த வராகி நிற்கும் இந்த நேரம் உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் கொடுக்க நினைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வது போல இப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ நம்பிக்கையோடு வழிநடத்தி கொண்டு வந்து விடுவாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவுதான் கஷ்டங்களும் சோதனைகளும் வந்திருந்தாலும் இந்த தெய்வம் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை உன்னை எப்படி எல்லாமும் மாற்றி இருக்கிறது என்று பார்த்தாயா? நாளை நீ பெற்ற பிள்ளையிடமிருந்து உனக்கு வரக்கூடிய ஒரு திடுக்கிடும் செய்தி கேட்டவுடன் நீ மயங்கிவிடக் கூடாதல்லவா? கேட்டவுடன் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடக் கூடாதல்லவா? அதைத்தான் முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தை நினைக்கலாம், அம்மா இரவு நேரம் உறங்க வேண்டும், ஒரு நல்ல செய்தி சொன்னால், ஒரு இனிப்பான வார்த்தையை சொன்னால் அதை கேட்டுவிட்டு நான் நிம்மதியாக உறங்குவேன். விடியல் பொழுதை நல்லபடியாக நான் கடந்து வருவேன். ஆனால் நீயோ என்னை பதற்றமடையச் செய்கிறாய். திடுக்கிடும் செய்தி என்று சொல்லி என்னை நிச்சயமாக கலங்கடிக்கிறாய். அப்படியானால் நீ என்னதான் சொல்லப் போகிறாய் என் பிள்ளையை பற்றி என்று கேட்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, உன் தாயானவள் நான் எப்பொழுதும் எந்த ஒரு செய்தியையும் உன் மனம் கோணாமல் உன்னிடத்தில் மெதுவாகத்தான் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் இரவு நேரத்தில் அம்மா நமக்கு ஒரு செய்தியை கொண்டு வருகிறாள் என்றால் அது நமக்கு மிகவும் அவசியமானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தி எத்தனை முக்கியமானது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா உனக்காக சொல்ல நினைக்கின்ற ஒரு விஷயம் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றத்தான் செய்யுமே தவிர ஒருபோதும் உன்னை இப்படியே கஷ்டத்தில் இருக்க விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் இருந்து உனக்கு என்னவெல்லாமும் கொடுக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள். காலத்தின் கட்டாயம் இனி உனக்கே என்று ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக சொல்லி கொடுக்க வருகின்ற இந்த நேரம் இனி எதையுமே நீ கைவிட்டு விடாதே. இந்த வராகி நினைத்தது போல உனக்கு எல்லா நன்மைகளும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரமும் எந்த நேரமும் இந்த தாயினுடைய அன்பு உன்னை தொடரும். இந்த காலம் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு உண்மையிலும் நீ சரியாக ஒன்றை தெளிவுபடுத்தி கொள்ளும் இந்த நேரம் உனக்கு நடப்பது என்றும் என்றென்றும் தெளிவாக நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். என்னதான் நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நினைத்து இனி கலங்காதே. வராகி ஒரு விஷயத்தை இந்த இரவு நேரத்தில் சொல்கிறேன் என்றால் இதிலிருந்து உனக்கு ஒரு நன்மைதான் நடக்குமே தவிர ஒருபோதும் இதிலிருந்து உனக்கு எந்த கெடுதலும் நடக்கப் போவதில்லை. இதிலிருந்து உனக்கு எந்த கஷ்டங்களும் வரப்போவதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். எல்லாமுமாக நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி உனக்கு என்று நான் சொல்லும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் போல உன்னை சரியாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வராகி சொல்லச் சொல்ல இனி எல்லா மாற்றங்களும் உனக்கு நடக்கும். இந்த வராகி நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு தெளிவான விஷயங்களும் விருப்பங்களும் நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. என்னதான் நம்மை சந்திக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் நமக்கு எப்படிப்பட்ட புரிதலை கொடுத்திருந்தாலும் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். திடுக்கிடும் செய்தி என்றால் அது கெட்ட செய்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று என்ன கட்டாயம் இருக்கிறது? ஒருவேளை அது நல்ல செய்தியாக கூட இருக்கலாம் அல்லவா? உன் மனதை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக கூட இருக்கலாம் அல்லவா? அப்படியானால் இதை நீ உணர வேண்டும். உனக்கு சொல்வது உன் தாய் எனும் பொழுது நிச்சயமாக அதனை நீ உணர்ந்து விட வேண்டும். எந்த நாளிலும் இந்த வராகி சொல்லும் வாக்கு பொய்க்காது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய வார்த்தைகளில் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருவதை நிச்சயமாக நீ கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். காரணமில்லாமல் உன் முன்னால் நான் வருவதில்லை என்பதனை எப்பொழுது நீ புரிந்து கொள்கிறாயோ அதன் பிறகுதான் உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். எந்த மாற்றங்களையும் என் பிள்ளை ஏற்றுக்கொண்டு
நீ நன்மதிப்போடு வாழ வேண்டும். இந்த வராகி நினைத்தது போல எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி நீ வாழும் இந்த வாழ்க்கை உனக்கு பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் எப்பொழுதுமே உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான விஷயங்களோடு நீ எல்லாவற்றையும் பின்னி பிணைத்து உனக்கு தேவையான எண்ணங்களோடு எல்லாவற்றையும் தொடர்ந்து நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நேரமானாலும் சரி, இந்த வராகி உனக்கு இதை சொல்லாமல் செல்ல மாட்டேன். நீ பெற்ற பிள்ளையின் விவகாரம் என்பது சற்று உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். நீ பெற்ற பிள்ளையின் விஷயம் என்பது நாம் அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். எந்த நாளும் எது நடந்தாலும் நாம் எப்பொழுதும் அதனை உணர வேண்டும். காலம் உனக்கு ஏற்றதை சொல்ல வேண்டும். நினைத்தது போல உனக்கு எல்லாமும் நடக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் நாம் யோசிக்கின்ற விஷயங்களோடு நாம் எப்பொழுதும் நம்மை ஒன்றாக பின்னி பிணைத்து வைத்திருக்கும் இந்த நேரம், இந்த வாழ்க்கையிலும் அத்தனை ஆச்சரியங்களும் உனக்கு கிடைக்கும். எல்லோருமே அவர்களின் நோக்கமாக வைத்திருப்பது, எல்லோருமே அவர்களினுடைய மிகப்பெரிய விஷயமாக வைத்திருப்பது உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவருக்கு கெடுதலை செய்வதுதான். இதற்கு பலரும் தன் கையில் எடுக்கின்ற ஆயுதம் அவர்களினுடைய பெற்ற பிள்ளைகளைத்தான். பிள்ளைகளை பற்றி நாம் என்னவாக நினைக்கிறோம், ஏதுவாக நினைக்கிறோம் என்பதனை எல்லாமும் யோசிக்கும் பொழுது நடக்கும் அத்தனையையும் நாம் முழுக்க முழுக்க அந்த நேரம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைத்தது போல எல்லாமும் நடக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியினுடைய எண்ணங்களை நாம் தெரிந்து கொள்ளும் இந்த காலம் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் உனக்கு ஏற்ற விஷயங்களை எல்லாமும் சரியாக உனக்கு நடத்தட்டும். இந்த வராகி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்றும் என்றென்றும் சரியாக புரிந்து கொள்ளட்டும். உன்னிடத்தில் நின்று நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன்னை சரியாக உருவாக்கும் என்பதனை புரிந்து கொள். எந்த நேரத்திலும் உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள். தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ நம்புகிறாய் என்றால், தெய்வம் வருவது உண்மை என்று நீ நம்புகிறாய் என்றால், உன் பிள்ளையை பற்றி தெய்வத்திடம் என்ன வேண்டுதலை வைத்திருந்தாய் என்று சற்று சிந்தித்துப்பார். பொதுவாகவே இன்றிருக்கின்ற பெற்றோர்கள் எல்லோருமே தெய்வத்திடம் கொண்டு வந்து வைக்கின்ற ஒரு மிக முக்கியமான வேண்டுதலாக இருப்பது தன் பிள்ளைகள் தன் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பதுதான். தன் பிள்ளைகள் தன் வார்த்தைகளை கேட்டு நடக்க வேண்டும் என்பதுதான். பெற்றவர்களின் வார்த்தைகளை இவர்கள் கேட்டால் போதும், இவர்களின் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என்பதுதான் என் பிள்ளைக்கு தேவைப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. தான் பெற்ற பிள்ளையினுடைய மனநிலையையும் குணநலன்களையும் புரிந்து கொண்டு அவர்கள் தன் பேச்சை கேட்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருக்கிறது. இந்த எண்ணங்களை எல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி ஒன்றோடு ஒன்றாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நன்மைகளையும் புரிந்து கொள்ளும்படி நம்மை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் முழுக்க இந்த வராகி நான் சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் இருந்து உனக்கு நடத்துவதை எல்லாமும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் இனி உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. மனது கலங்காமல் இரு. இந்த வராகி சொல்வது போல உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் சரியாக நடக்கும். எல்லா மாற்றங்களும் தெளிவாக இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருந்து உன்னை சுற்றி இருந்து உனக்கு தோன்றுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே என்று சொல்லிக் கொடுக்கும் இந்த தெய்வம் இனிமேலும் அப்படியே உன்னை உருவாக்கும் என்பதனை மறக்காதே. உன்னோடு இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
எந்த நாளிலும் உனக்கு நடக்கும் அத்தனை உண்மைகளையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருப்பதை நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரமும், உடன் வருவதை நீ புரிந்து கொள்ளும் இந்த காலமும் உனக்கானது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உன்னிடத்தில் நின்று என்னவெல்லாமும் பேச நினைக்கிறேன் என்பதனை தெரிந்து கொண்டால் உனக்கு நல்லது நடக்கப் போவதையும் நீ நிச்சயமாக உணர்ந்து புரிந்து கொள்வாய். உனக்கான நன்மைகளையும் நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. யோசித்து பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. நீ பெற்ற பிள்ளையினுடைய விவகாரத்தில் உனக்கு பல குழப்பங்கள் இருந்திருக்கிறது. நம் பேச்சை இவர்கள் கேட்க மாட்டார்களா, நல்ல வழிக்கு இவர்கள் வந்துவிட மாட்டார்களா என்பது போன்ற பல பதற்ற உணர்வு உனக்குள் வந்திருக்கிறது. இப்பொழுது இந்த உணர்வுகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரியக்கூடிய நேரம், ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம். அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு வாழக்கூடிய நேரம் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னோடு நான் எப்பொழுதும் போல உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லா நன்மைகளையும் உன் கைகளில் ஒப்படைக்க நான் வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. வராகி சொல்லித்தரும் இந்த விஷயங்களோடு உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் கொடுக்கும் ஒவ்வொரு நன்மைகளையும் சரியாக கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். நாளைய தினம் நீ பெற்ற பிள்ளையானது நிச்சயமாக இன்று புதன் பகவானினுடைய ஆசிகளை பெற்றுக்கொண்டதன் விளைவாக உன்னிடத்தில் வந்து தன் மனது மாறி உன் பேச்சை கேட்கின்ற ஒரு நிலையை நிச்சயமாக அது கொண்டு வந்து நிறுத்தும். உன் பிள்ளையிடமிருந்து உனக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். எந்த ஒரு காரியங்களை எல்லாமும் உனக்கு எதிராக உன் பிள்ளை செய்து கொண்டிருந்ததோ அந்த காரியங்களை எல்லாமும் உன் பிள்ளை இப்பொழுது உனக்கு சாதகமாக நடத்தப் போகிறது. உன்னுடைய எண்ணம் போலவே எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக தெரியப்படுத்த போகிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையையும் நீ உணரும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் மாற்றும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் உணரும் இந்த காலம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காது. வராகி சொல்ல சொல்ல இனி உனக்கும் பேரதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடக்கும். நீ நினைத்தது போல எல்லா விஷயங்களிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. வராகி என்பவள் உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற இது போன்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் தெரிந்து புரிந்து கொண்டும் சரியாக நடந்து கொண்டும் நல்லபடியாக நீ வாழ்ந்து கொண்டும் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உன் பிள்ளையினுடைய விவகாரத்தில் உனக்கு நல்ல செய்திதான் கிடைக்கப் போகிறது. உன்னுடைய பிள்ளையின் மனது மாறப்போகிறது. அவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றும் அவர்களுக்கான விஷயங்களை அடைய வேண்டும் என்றும் ஒரு மனமாற்றத்திற்குள் இப்பொழுது வந்து விட்டார்கள். நினைத்தது போல எல்லாமுமே சரியாக நடக்கப் போகிறது. உன்னுடைய விருப்பம் போல எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதை உனக்கு நடத்தி கொடுக்க போகிறது. வராகி சொன்னது போல இனி எந்த இடத்திலும் இனி எதையுமே நீ தொலைக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு நடத்தப்படும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள். வராகி நினைத்தது போல உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும். நீ பெற்ற பிள்ளை உன்னிடத்தில் நிச்சயமாக அன்போடு இருக்கும். உன்னுடைய உண்மையான மனநிலையை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். உண்மையில் அவர்களின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். எந்த நேரமும் உனக்கு கை கொடுக்க வேண்டும் என்பதனையும் அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள்.
அதனால் இதையெல்லாமும் நீ சரியாக தெரிந்தும் புரிந்தும் கவனமாகவும் இருந்தும் இந்த வாழ்க்கையை உணர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் என் பிள்ளைக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம் உனக்கு பல மாற்றங்களை இனி உனக்கு தரும் என்பதனை தெரிந்து கொள். வராகி சொன்னது போல உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கவனமாக நாம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னோடு நான் இருப்பதில் எந்த நாளும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. துணை வருகின்ற நேரம், இனி உன்னோடு துணை இருக்கின்ற இந்த நேரம் என்று நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள தயாராகிவிடு. வராகி நினைத்தது போல என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடந்தே தீரும். என் பிள்ளையின் விருப்பங்கள் அத்தனையும் நடந்தே தீரும். என் குழந்தை யோசிக்கின்ற எல்லாமும் என் பிள்ளைக்கு நல்லதை கொடுக்கும். என் பிள்ளையின் விருப்பங்களோடு இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் சரியாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன தேவை இருந்தாலும் நீ உன்னுடைய விருப்பங்களை எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொண்டே இரு. உனக்கான தேவைகளை நீ சரியாக உணர்ந்து கொண்டிரு. நடப்பது என்னவென்று நீ புரிந்து கொள். இந்த காலம் உனக்கு எல்லா பலன்களையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். தெய்வம் சொல்லச் சொல்ல இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்க எப்பொழுதும் உன்னோடு வருவேன் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். வராகி நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். உன் அம்மாவாக நான் உடனிருந்து உனக்கு உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் நல்லதை நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நினைத்து நீ ஆனந்தப்படு. எதுவும் மாறாது. எந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்காது என்பதனை புரிந்து கொள். உன் மாற்றம் நீ நினைத்தால் மட்டுமே நடக்கும். உன் எண்ணங்கள் போலவே நடக்கும். நல்லதையே நினைத்து நல்லதையே செய். எல்லாவற்றிலும் உனக்கு தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களிலும் உனக்கு தெளிவு கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். இந்த வராகி நடத்த நினைக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும், நல்ல புரிதலை கொடுக்கும். எப்பொழுதும் உன்னை சந்தோஷமாக உருவாக்கும். சந்தோஷத்தின் பிடியில் நின்று உன்னை கை தூக்கிவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இனிமேல் நாம் என்ன யோசிக்கிறோம் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையில் நமக்குரிய மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா நேரங்களிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை புரிந்து கொள். காலம் உனக்கு ஏற்றதை சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வம் உனக்கே என்று எப்பொழுதும் கை கொடுத்து நிற்கும் இந்த நேரம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். வராகி நாளைய விடியலில் உனக்கு இப்படி ஒரு செய்தியை கொண்டு வரும் பொழுது அதை நீ வேண்டாம் என்று மறுக்க முடியாதல்லவா? உன்னை தேடி தெய்வம் வருகிறது எனும் பொழுது அதை நீ வேண்டாம் என்று விட்டுவிட முடியாதல்லவா? எல்லாமுமே உனக்கு நல்லதைத்தான் கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொள். எல்லா வெற்றியும் உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அத்தனையிலும் என் பிள்ளையினுடைய விருப்பங்கள் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள். நான் இருந்து உனக்கு கொடுப்பது இனி எப்பொழுதும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள். மனதில் உறுதியான எண்ணங்களும் சிந்தனைகளும் இருந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ மேன்மை அடைவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அத்தனை விஷயங்களிலும் தெளிவு கிடைக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை விரும்பும் என் பிள்ளை எப்பொழுதும் நல்லதை நீ அடையத்தான் செய்வாய். உனக்கு எந்த காலத்திலும் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. தயங்காமல் இரு. உன் தாய் உனக்காக வருகின்ற பொழுது இனி உனக்கு எந்த குழப்பங்களும் தேவையில்லை. என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.